காலம் கிடப்பில் இருந்தது கருத்தை இங்கே எடுத்து சொன்னார்கள். இந்த ஆட்சியை பொறுப்பேற்றனுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போன பொழுது இந்த பாலத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என்று பிரதமரிடத்திலும் மாண்புமிகு நிதின் கட்கரியிடத்திலும் நேரடியாக கடிதம் தந்தார்கள். ஒரு முறைக்கு 2 முறை நானே நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கடிதம் கொடுத்ததும் வலியுறுத்தினோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பாலம் மீண்டும் கட்டுகிற அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு திட்ட மதிப்பீடு என்றால் 3570 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு மும்பையை சேர்ந்த குமார் என்கிற ஒரு நிறுவனம் அதை எடுத்திருக்கிறது. இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உயர்மட்ட சாலை என்பது மொத்தம் 21 கிலோமீட்டர். அது 2 பகுதியாக அந்த பாலம் அமைகிறது. ஒன்று கீழ்ப்பகுதி, இன்னொன்று மேல் பகுதி என்று 2 அடிக்கு உள்ள மேம்பாலம். இந்த மேல் பகுதி என்பது மதுரை வாயிலிருந்து புறப்பட்டு நேரடியாக துறைமுகத்திற்கு வந்துவிடும். அதில் எந்த இடையூறு இருக்காது. கீழ்ப்பாலம் என்பது 6 இடங்களிலே இறங்கு பாலமும் 7 இடங்களிலே 7 பாலமும் இந்த டிசைன் அமைந்திருக்கிறது. பணிகள் இப்பொழுது துவக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த பணிகள் சீக்கிரம் முடிந்திடும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம். அது ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டில் அந்த பாலம் அமைக்கிற காரணத்தினால் மாநில அரசாங்கம் என்னென்ன உதவிகளை செய்யலாம், அங்கே வேலை செய்வதற்குரிய யார்டுகள் கொடுப்பது, அவருக்கு வேண்டிய நிலையெடுப்பு எடுத்து கொடுப்பது என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களே ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இந்த பணிகள் விரைந்து நடத்துவதற்காக துறையின் சார்பாக நானே நேரடியாக ஒரு முறை ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறேன். இப்பொழுது கூட 1 மாத காலத்திற்கு முன்னால் அரசு துறை நெடுஞ்சாலைத்துறை, ஆர்ஓ, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், நீர்வளத்துறை அதிகாரிகள், மின்வாரியத்துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அதிகாரிகள், இந்திய கடற்படை அதிகாரிகள் ஒப்பந்தாளர் அழைத்து ஒரு கூட்டத்தை நான் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கேன். இப்போ 1 மாதத்துக்கு முன்னால் கூட போடுகிற பொழுது சில இடர்பாடுகள்லாம் சொன்னார்கள். குறிப்பாக இப்போ கூவம் ஆற்றில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் அந்த பாலம் போகிறது. ஆனால் நீர்வளத்துறையிடத்தில் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அந்த துறையினுடைய செயலாளர் அழைத்து மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரிடத்திலும் சொல்லி அந்த என்ஓசியை வாங்கி இப்போ அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூவம் ஆற்றக்கரையில் இருக்கிற பொதுமக்கள் இருக்கிற அவர்களுக்கு வேறொரு வாழ்வாதாரத்தை குடியிருப்பு அமர்த்த வேண்டிய அந்த பணி இருக்கிறது. விரிவாக்கம் செய்கிற பொழுது மின்கம்பங்களை அகற்றுகின்ற பணி, கட்டுமான பணித்திற்கு இடையூறாக இருக்கிற போக்குவரத்துகளை மாற்றி அமைப்பது, இந்திய இராணுவத்திற்கு சொந்தமான கடற்பகுதி சொந்தமான இடத்தை அவருக்கு வேறொரு இடம் மாநில அரசாங்கத்துக்கு இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்தை இதற்காக பெறுவது, இப்படி பல்வேறு வகையில் அந்த பணிகளை இப்பொழுது மாநில அரசாங்கம் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக நடைபெற்றனுடைய விளைவாக 20/5/2020 ஒப்பந்தம் இருக்கிறது. அவளுக்கு ஒப்பந்த காலம் என்பது 26 வரைக்கும் இருக்குது. இது 3 ஆண்டு காலம். ஆனால் அது முடிவதற்கு தொடர்ந்து மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பு செய்து அந்த பாலத்தை விரைவாக அதை கட்டுப்படுத்துவதற்கு மாநில நெடுஞ்சாலைத்தில் முழு ஒத்துழைப்பு. மாண்புமிகு உறுப்பினர் ஆர் ஈஸ்வரன், நிறைய கேள்வி நிறைய பதில் வந்துட்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையிலே இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்பது எல்என்டி பைபாஸ் சாலையிலே வருகிற போக்குவரத்து நெரிசல். கோவையா சென்னையா? கோவை. கோவை கோவை சப்ஜெக்ட் நீங்க அது லிஸ்டர்ல வந்தது. நீங்க கவர்னர்ல மட்டும் பேசி அமருங்க. அதை அப்புறம் கேட்க நான் வாய்ப்பு தரேன். சென்னை மட்டும் கேளுங்க. சென்னையில கேள்வி இல்லை, நன்றி சொல்லிட்டு உட்காருங்க. பதில் சொல்ல ரெடியா இருக்காரு. இல்ல, விவர அறிக்கையில இருக்கிறது மட்டும்தான். அதை தாண்டி எதுவும் பேச அலோவ் பண்ண முடியாது. நீங்க தயவு செய்து கேளுங்க. இதை மட்டும் சாலை மட்டும். மதுரவாயல் துறைமுகம் சாலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சாலை என்பதை நான் குறிப்பிட்டு பேசினேன். அந்த சாலை 17 ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிடப்பட்ட போது மதுரவாயல், இப்போது வெளிவட்ட சாலை வரை தேவை என்று கேட்டிருந்தேன். அதற்கும் அமைச்சர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி மிக முக்கியமான சாலையாக இருக்கிற இன்னும் தாமதப்படுத்த விரைவில் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மீண்டும் நான் என்னுடைய வலியுறுத்தலை சொல்லி அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மதுரவாயல் துறைமுகம் பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதற்கு அமைச்சர் ஏவவேலு அவர்கள் பதிலளித்து பேசிய காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.